தமிழ்நாட்டில் இருந்து விரைவில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? தமிழகத்தில் விரைவில் காலியாக இருக்கக்கூடிய 6 ராஜ்யசபா எம்பி சீட்டுகளுக்கான வேட்புமனு இன்று தொடங்கி இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அதற்கான தேர்தல் நடத்த அலுவலர் சாந்தி அவர் அந்த வேட்புமனுக்களை பெற தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாட்டில் விரைவில் 6 ராஜ்யசபா எம்பிகள் பதவிக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்று பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கும் இந்த வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. மார்ச் 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் போது போட்டி இருக்கும் பட்சத்தில் மார்ச் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் தேர்தல் நடைபெறும். போட்டி இருந்து தேர்தல் நடைபெற்றால் மார்ச் 16ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் இன்று முதல் நாளாக ஒரு சுயேட்சையாக ஒருவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விரைவில் காலியாக இருக்கக்கூடிய 6 ராஜ்யசபா எம்பிகள் பதவிகளுக்கான அந்த தேர்தல் வரும் மார்ச் 16 அன்று நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.